தண்ணீரிலே கரைக்கப்பட்ட மஞ்சளை கட்டி கூடிய அற்புதமான ஒரு காட்சி. தயவுசெய்து அமைதியார்ந்த கண்களுக்கு மாற்றணும். ரசிகர்கள் கை கட்டணும். வந்திடமா ஒரு ஜாடி கிராம தேவதையின் துணை கொண்டும் ஸ்ரீ முனீஸ்வருடைய வணக்கத்தை மோடி வைப்பாங்க மோடி எடுப்பாங்க என்ன போய் இங்க இந்த உதயகிரி அஷ்டமகிரியிலே மோடி வைப்பது ஏழு மணி வளர்த்து கட்டவன் நாங்க மோடி வைக்க முடியுமா எடுக்க முடியுமா சாமி வைக்கிற மோடி எடுக்குது அப்படி ஒரு வேலை மோடி எடுக்கல உன் உயிர் இதே இடத்துல போயிடும். அது மட்டும் கிடையாது, அவன் மொண்டாட்டி கற்பழிப்பேன் சம்பளமா? ஆமா சாமி நீ வைக்கிற மோடி நான் எடுக்கலன்னா என் மொண்டாட்டி கற்பழிப்பேன். உயிர் மேல ஆசை இருந்தா இப்போ சொல்றேன் ஓடி போயிட்டு இடத்த விட்டு. உயிர் மேல எங்களுக்கு ஆசை கிடையாது, எனக்கு இருந்தாலும் போற உயிர் தான். ஆமா சாமி இங்க வா. என்ன நான் நீ வைக்கிற மோடி எடுக்கலன்னா என் மொண்டாட்டி கற்பழிப்பேன். ஆமா அதுக்கு எனக்கு சம்மதம். சாமி ஒரே கூட விடு. ஆமா சாமி உருளைக்கிற அம்பளிகளா கூட கொண்டாந்து விடு. எதுக்கு? கற்பைக்க. ஆமா ஒரு ஆளே போதும். சாமி இங்க பாரு, அதே நீ வைக்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன்னா ஒரு 2 பொண்டாட்டி கொண்டாந்து என்கிட்ட விடு. சாமி அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல 10 பண்ணிக்குது பாரு, அந்த பண்ணி சாரி நீ வரணும். நானே வைக்கிற மாதிரி எடுக்கிறது சோதனை வந்து விட்டது. நான் வைக்கின்ற மோடியை அவர்கள் எடுப்பார்கள். நம்ம பற்றி அறியாதவர் தெரியாதவர் வந்து விட்டார்கள். இருந்தாலும் நான் வைக்கிற மோடி அவன் எடுக்கணுமா எடுக்க கூடாது உண்மையில தான் இருக்கு. அன்பார்ந்த நாடகர் சிறிலை எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் அந்த தெய்வீக மேடல் ஸ்ரீ முனீஸ்வரன் ஏன்னா காவல் தெய்வம். குலதெய்வ வழிபாடுன்றது மிக மிக முக்கியம். நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போனாலும் அவன் கிடையாது. ஆனா மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அந்த குலதெய்வத்தினுடைய அணுகர்கள் இருந்துச்சுன்னா எல்லா தெய்வத்தினுடைய அணுகர்கள் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்திற்கு பில்லி சூனியம் காத்து எது செஞ்சாலும் சரி, கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட குலதெய்வத்தை கட்டி வைக்கத்தான் செய்யும். ஏன்னா குலத்தை கட்டி காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான். அப்புறமேட்ட காவல் தெய்வம் விளங்கக்கூடிய ஸ்ரீ முனீஸ்வரனுடைய ஆலய திருவனை சீர சிறப்போடு செய்து கொண்ட அந்த குலதெய்வ வழிபாடு செய்த அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த தெரிந்து கொண்டு இன்னும் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினால் இந்த தெய்வீக மேடலில் நடைபெற்றிருக்கும் நாடகம் கண்டன் கார்கொடகன் அல்லது மலையாள பக்தி. ஏன்னா இந்த கண்டன் கார்கொடகன் என்ற அரக்கர்கள் நாடனுடைய வார்த்தையை கேட்டு இமாச்சலம் சென்று வரவாக முடியல. மேல் மலையாளம் சென்று அந்த மலையாள பகவதத்தில் வரத்தை பெற்று அந்த வரம் பெற்ற ஆணவத்தினால் மலையாள பகவதி கவனத்தில் விலகிட்டு பாதாளத்தில் அழைச்சாங்க. ஏன்னா நமக்கு கொடுத்த வரம் போல் யாருக்கும் கொடுக்க கூடாது. எப்பேற்பட்ட வரம்? ஏழரைக்கு மந்திர ஜாலங்கள் இந்திர ஜாலங்கள் குருவிட்டை குருவாய் சக்தி கோகின்ற ஜாலம் பிரதமர் ஐயர் ஜாலம் மோடி வைப்பது மோடி இருக்கக்கூடிய அனைத்து இதுவரை யாருமே பெறாத வரத்தை பெறுகிறார்கள். ஆனால் அந்த அம்மனையே பாதாளத்தில் அழைச்சிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் பெற்றெடுத்த தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் என்ன செய்கிறார்? ஜோயிச்சாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது. மோடியிலே மொத்தம் 3 வகையான மோடி இருக்கு. இந்த கண்டன் கார்குணன்ற நாடகத்துல முருகப்பெருமானும் தேவியானி அம்மாவும் அதாவது ஜோயிச்சாக உருவெடுத்து எடுக்கக்கூடிய மோடி காட்சி. இது வந்து கண்டன் கார்குணன் நாடகம்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐநா திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்துல ஐநாரப்பன் மூடி. அடுத்து கள்ளிக்காத்தான் அல்லது காளி கோவில் கும்பாபிஷேகம் என்ற நாடகத்துல கள்ளிக்காத்தான் மூடி. மொத்தம் 3 வகையான மூடி. இந்த 3 வகையான மூடியில இப்போது நம்ம கண்டன் கார்குட நாடகத்துல இந்த வகையான முதல் மூடியாக. ஏன்னா இந்த மோடி காட்சி மந்திரத்தால் கட்டுப்பட்ட காட்சி. ஏன் இதுக்கு சொல்றேன்னா இட்மாரிசம் அண்ட் மெஸ்மரிசம், ஒருவரை துயில் கொள்ள செய்வது, ஒருவரை வசியப்படுத்துவது, மனோவசிய கலை. ஏன்னா 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்பீங்க. முருகதாசுடைய இயக்கத்துல ஒரு மனிதனுடைய கண் பார்வை கொண்டு ஒருவருடைய மனிதனுடைய மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல், அதுதான் இந்த இட்மாரிசம் மெஸ்மரிசம். இந்த உலகம் அனைத்துமே காந்த சக்தியால் இயங்குகிறது. உலகம் அனைத்துமே காந்த சக்தியால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள காந்த சக்தி இருக்கு. அந்த காந்த சக்தி எந்த வழியில பயன்படுத்துறோமோ அதுதான் அந்த மனிதனுடைய ஆற்றல், அவனுடைய வாழ்க்கையும் அமையும். ஏன்னா நல்ல விதமா நினைச்சா நல்லதே நடக்கும், தீயதை நினைச்சா தீயதை நடக்கும். ஒண்ணும் கிடையாது, நம்ம கண் கூடல பாக்குறது தான். அதுலயே தெரிஞ்சுக்கணும் அந்த காந்த சக்தி எப்படிலாம் செயல்படுது. ஒரு வீடு கட்டிட்டே இருப்பாங்க, பாதியில நின்றுட்டே இருக்கும். அந்த ரோடியே பார்க்க அந்த வழியா ஒருத்தர போயிட்டு இருப்பான். அடடா என்னடாப்பா இப்படியா இருந்தா பார்த்தா கடைசியில் இது விரும்பி வீடு கட்டணப்பா கட்டினுங்கிறனப்பா அப்படின்னு அவனுடைய கண் பார்வையிலால அந்த வீட்டை பார்க்கும்பொழுது அந்த காந்த சக்திகள் தீய சக்திகளாக மாறி அந்த வீட்டின் மீது பழுபடுகின்ற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு பாதிலே நின்றுடும். பணம் கிடைக்காது, அந்த அப்படியே பாயடைஞ்சு போயிடும், கட்ட முடியாம நின்றுடும். அதுல என்ன காரணம் கேட்டா அந்த காந்த சக்தியினுடைய கதிரி வீச்சுகள் தான். அதுக்காகத்தான் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருஷ்டி பொம்மை வைப்பாங்க. அது ஏன் வைக்கிறாங்கன்னா நம்முடைய காந்த சக்திகள் பார்க்கும் பொழுது நம்ம பொதுவாகவே எல்லாரும் ஒரு 10 கலர் புடவை கட்டியிருந்தா கூட நம்ம அதிகமா பாக்குறது சிகப்பு கலர் தான் பார்ப்போம். என்ன கேட்டீங்கன்னா அதுதான் டார்க் கலர். மக்களுடைய அந்த கண் பார்வை மூலமாக கவரக்கூடிய கலர் வந்து பார்த்தோம்னா சிகப்பு. அது போல ஒரு வித்தியாசமான பொருளை மட்டும்தான் நம்மளுடைய கண் பார்வையில் தேடும். அப்படி தேடும் பொழுது ஒரு வீட்டுல ஒரு டிஸ்ட் பொம்மை வைக்கும் பொழுது அந்த வீட்டு மேல போகாது அந்த கதிர்வீச்சு. பார்த்த உடனே அந்த பொம்மை என்ன அப்படி வித்தியாசமா செஞ்சிருக்கிறாங்களே அந்த பொம்மை மேல போகும். அதனால அந்த வீட்டுக்கு அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த காலத்திலேயே இந்த கண் பார்வையினுடைய விஷயங்கள் அனைத்துமே தெரிஞ்சுட்டு தான் அந்த டிஸ்ட் பொம்மை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 10 காலையில ஒரு மாடு 5 லிட்டர் பால் கறக்கும், அந்த வழியா போவான். அடடா என்னப்பா இந்த மாடு இப்படி இருக்குது, சின்ன மாடாகுது, பார்த்தா 5 லிட்டர் பால் கறந்து போவான். ஆனா பொழுது வந்து 12 லிட்டர் தான் கறக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த கதிர்வீச்சுகள் தீய சக்திகளாக மாறி அந்த காந்த சக்தியில் அந்த அந்த மாட்டை தாக்கும் பொழுது அந்த மாட்டினுடைய அந்த பால் தன்மையை குறையும். நம்ம எதிர் மீது ஈடுபாடு செலுத்துறோமோ அது குறையும். ஏன்னா மனோவசிய கலை இந்த வசியத்தன்மை. ஏன்னா ஒரு திருமணம் செஞ்சா கூட 10 பொருத்தங்கள் பார்க்கிற நேரத்தில் வசிய பொருத்தங்கள் மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த வசியத்தன்மையோடு இருந்தாதான் அந்த கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்வாங்க அந்த குடும்பத்துல. இல்லை என்றால் அவங்களுக்குள்ள எளிய மூலியமா தான் எந்த நேரம் சண்டை போட்டா இருப்பாங்க. அதுக்காகத்தான் அந்த ஜாதகம் பாக்குறவங்க பொதுவாகவே வசிய பொருத்தன்றது மிக மிக முக்கியம். ஒரு 6 பொருத்தம் 7 பொருத்தம் இருந்தாலும் திருமணம் செய்யலாம். அந்த 6-7 பொருத்தத்திலே மிக மிக முக்கியமான ஒரு பொருத்தம் வந்து வசிய பொருத்தம். அப்புறமேட்டு இட்மாரிசம் இஸ்மரிசம், ஒருவரை துயில் கொள்ள செய்வது, ஒருவரை வசியப்படுத்தக்கூடிய தன்மை செய்ய போகிறோம். ஏன்னா இந்த கலைகள் எங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நமது கேரளாவில் ஆலப்புழா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஜெயதுர்கா என்று சொல்லக்கூடிய மனோவசிய நிபுணர் கற்றுக் கொடுக்கிறார். அவரிடமிருந்து எனது குருநாதரமாகி பேரு மதிப்புரைக்குரிய செஞ்சிக்கோட்டை ராஜா தேசிய நாடக மன்றத்தின் உரிமையாளர் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் விளங்கக்கூடிய பேர் மதிப்புரைக்குரிய தவமணி ஐயா அவர்கள். அதுதான் அவர் தான் கத்துட்டு வந்தாரு. அவரிடமிருந்து முறையாக 48 நாட்கள் பயிற்சி எடுத்து இந்த கலையை நான் கத்துட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட கலையை உங்களிடத்தில் காண்பிக்க இருக்கிறேன். தயவுசெய்து அமைதியார்ந்த கலைகளுக்கு கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் ஏன்னா கற்றது கைமண் அளவு கலாத உலக அளவுன்னு சொல்லுவார். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சில வித்தைகள் மட்டும்தான் காட்ட போறோம். தயவுசெய்து நான் இது வைத்து குழம்புக்காகத்தான். அப்பேற்பட்ட ஏன்னா இந்த சபையில யாருன்னா தெரிஞ்சவங்க இந்த வித்தைகள் தெரிஞ்சிருந்தாலும் எங்களை பரிசோதனை செய்ய வேண்டாம் என்று அவனுடைய பொற்பாதங்களை வேண்டி வணங்கிக் கொண்டு வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல நான் தான் பெரியாள்ன்றது கிடையாது, நமக்கு மேல இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கலையை காட்டிருக்கிறேன். தயவுசெய்து அமைதியார்ந்த கலைகளுக்கு மேலே கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் மோடி காட்சி ஆரம்பிக்கிறது பிறகு தயவுசெய்து கை கட்டாங்க. ஏன்னா நீங்க கை கட்டும் பொழுது ஏந்தி உட்காந்து கட்டலாம் பார்க்கறது மிக மிக பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லாமல் கை கட்டாதீங்க. ஏன்னா கை கட்டிங்கன்னா தம்பி மூடி வைக்கக்கூடிய தம்பிகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து. தயவுசெய்து கை கட்டாமல் இருந்து அமைதியான கதைகளுக்கு மேல் கேட்டுக்கொண்டு வாய்ப்புப்படை கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தில்
வல்லான் தனையே ஏற்று உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் வளர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வளர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மச்சமிலாயிரம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பெற்றதாய்தனை மகமறந்தாள் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாள் பெற்றதாய்தனை மகமறந்தாள் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாள் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கலை மறந்தாலும் கடை மறந்தாலும் கண்கள் இன்று இமைப்பது மறந்தால் நற்றவர் தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே சிவ 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 சிவாய நமோ ஹரே 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 ஹராய நமோ சிவாய நமோ சிவாய நமோ எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு கார்த்திகை விளக்கிய பெண்களுடன் காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கிய பெண்களுடன் இரு காவடி சுமக்கும் தொண்டருடன் போக்கிடும் ஞான மலர்களுடன் புள்ளாய் முளைத்து தடுமாறும் புள்ளாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு
எந்தன் தருவான் எதிராலும் எனக்கும் இடம் உண்டு அருள்மணக்கும் முருகன் அழறடி நிழலி எனக்கும் இடம் உண்டு ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம் உறவு கண்டேனாகினா உறவு கண்டேனாகினா எனக்கும் இடம் உண்டு அருள்மணக்கும் முருகன் அழறடி நிழலி எனக்கும் இடம் உண்டு ஆ, ஆ, தெய்வா இறைவா இத பார்த்தாயா அவர்கள் மோடி வைக்க தொடங்கி விட்டார்கள் அவர்கள் வைக்கின்ற மோடியை ஒன்று விடாமல் நான் எடுக்க வேண்டும் அதற்கு நீ துணையாக இருக்க வேண்டும் சுவாமி என் தாயை காப்பாற்ற வேண்டும் ஈசா சர்வீசா உலகாலும் நாயகனே படியலுக்கும் தெய்வமே கத்தா அம்மா தாயே அகிலாண்டு குடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபர சக்தி அம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி எத்தனையோ அவதாரங்களை எடுத்தவளே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் ஐயா பெரியவர்களே சிறியவர்களே தாய்மார்களே அண்ணன் தம்பி காமார்களே உங்களை இரு கரம் கோப்பி வேண்டுகிறேன் அம்மா உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்து எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரக்கூடாது என்று எனக்காக நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் எந்த ஒரு ஆபத்தும் எனக்கு நேரக்கூடாது என்பதற்காக உங்களை நம்பி வந்திருக்கிறேன் அம்மா எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரக்கூடாது அவர் வைக்கின்ற மோடியை ஒன்று விடாமல் நான் எடுக்க வேண்டும் தேவா என் தாயை வணங்கிக்கொள் ஒரு மனதோடு எப்பொழுதும் என் அன்னை நினைத்துக்கொள் நிச்சயமாக உன் துணை கொண்டு அந்த மோடியை நான் எடுத்து விடுவேன் ஆகட்ட சுவாமி என்ன பண்ணுவோம் இன்னும் இந்த மோடி காட்சி ஆரம்பிக்கு முதலாவதாக மஞ்சளிலே அதாவது தண்ணீரிலே கரைக்கப்பட்ட மஞ்சளை கட்டியெடுக்கிற அற்புதமான ஒரு காட்சி எப்படிங்க தண்ணீர்ல கரைக்கப்பட்ட மஞ்சள் கட்டியாக ஒண்ணு கிடையாது இட்பாரிசம் அந்த மிஸ்வரிசம் ஒருவரை துயில் போல செய்வது ஒரு வசியப்படுத்துவது தன்னுடைய காந்த சக்திகளை ஒன்று திருத்தி ஒரு நிலைப்படுத்தினால் நான் மட்டும் நீங்களும் செய்யலாம் ஆனா முறையான பயிற்சி எடுத்தோம்னா எல்லாமே இந்த உலகத்துல சித்தர்கள் அந்த காலத்துல சித்தர்கள் ஞானிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அவங்க மந்திரம் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு அவங்க கிட்ட எதுவும் கிடையாது தியானங்கள் முழுமையா உட்கார்ந்து அவங்க தியானம் பண்ணிதான் தன் நிலையை அந்த மனசை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி அந்த சக்திகளை அதிகரிச்சு அதன் மூலியமாகத்தான் வந்து பார்த்தோன்னா முக்தி மோட்சங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க செஞ்சாங்க அடைஞ்சாங்க அதுபோல தண்ணீரில் கரைக்கப்பட்ட மஞ்சளை கட்டிய அற்புதமான ஒரு காட்சி தயவுசெய்து அமைதியார்ந்த கண்களுக்கு கட்டுவோம் தயவுசெய்து கை கட்ட மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவான காரியம்மா நின்னருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்கே உரிமை மேளம் தானொலிக்கே சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா மேல்மலையனூரில் கோவில் கொண்டையன் அங்காளை ஈஸ்வரியே ஆத்தாளை அடக்கின்றேன் ஆடி இங்கே வந்திடம்மா மலையனூர் அங்காடி
திருசூலி ஈஸ்வரவாணியம்மா அலங்காக்கும் தேவியம்மா அலையனூர் அங்காடி சுந்தரி இளங்கால ஈஸ்வரி சுந்தரிய சுந்தரி இளங்கால ஈஸ்வரி அனைவரும் தேடிலே எனக்காக வருபவளே அம்மா அலையனூர் அங்காடி தாயே ஆலய வாசலிலே நலங்கால தோரணமா இங்க ரங்கால அம்மனுக்கு அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் தேரிலே அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்கள் அங்காள ஈஸ்வரி திருவிளக்கின் ஒளியினிலே திருவாக்கை சொல்லிடம்மா திருவிளக்கின் ஒளியினிலே திருவாக்கை சொல்லிடம்மா மாவிளக்கின் ஒளியினிலே தாயே மங்கை குறி சொல்லிடம்மா மங்கையும் காத்திடம்மா என் மக்கள் குறை தீர்த்திடம்மா அலையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா அலையனூர் அங்காளியே பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானியில் கோயில் கொண்ட ஆலயத்தம்மா பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானியில் கோயில் கொண்ட ஆலயத்தம்மா குருட்டி பங்களித்த பாளையத்தம்மா குருட்டி பங்களித்த பாளையத்தம்மா இந்த பக்தரை காத்திருவாய் பாளையத்தம்மா பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானியில் கோயில் கொண்ட ஆலயத்தம்மா அன்னையும் நீயே சக்தியும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே அன்னையும் நீயே சக்தியும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே மக்களை காத்திடு உமையவள் நீயே மக்களை காத்திடு உமையவள் நீயே ஆதரிப்பாயே அருள் தருவாய் பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானியில் கோயில் கொண்ட ஆலயத்தம்மா நமது கிராமத்திற்குரிய கிராம தேவதையின் துணை கொண்டும் ஸ்ரீ முனீஸ்வருடைய அருளாலும்
ஏன்னா தண்ணீரிலே கரைக்கப்பட்ட மஞ்சள் ஆகப்பட்டு கட்டியது அற்புதமான ஒரு காட்சி. ஏன்னா ஏன் இந்த ஒரு காட்சி செய்யறேன்னா, ஒரு சில ஊர்ல எங்களுக்கு பலிகாம கூட போயிடும், கட்டியா வராது. ஏன்னா அந்த கிராம தேவதனுடைய துணை இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த கிராமத்தில் சக்திகள் அதிகமா இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். நமது கிராம தேவதனுடைய அருளாலும் ஸ்ரீ முனீஸ்வரன் குலதெய்வ விளங்கக்கூடிய முனீஸ்வரனுடைய அருளாளர் தண்ணீரிலே கரைக்கப்பட்ட மஞ்சளாகப்பட்டது கட்டியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி. தயவு செய்து அமைதியான கண்டுகளிக்குமாறு கேட்டுள்ளவரும் வாய்ப்புக்கு நன்றி.